மாமன் கொண்டு போறாங்கண்ணே. அப்படியே 3 சுத்து சுத்துங்கப்பா. சுத்துங்க. மாறா, என் வம்சத்தை தலைக்க வந்த மூத்த ஆண் வாரிசு எனக்கு முன்னாடி போறானே. அண்ணே
ஒரே ஒரு தடவை முகத்தை காட்டுன என்ன தம்பி கூட்டு இருக்க கட்டி முடிப்பிய அந்த மாதிரி ஒரே ஒரு முறை என்னை கட்டி பிடிச்சிட்டு போன. மஞ்சளி, ஊர் எல்லையை தாண்டி பொம்பளை பிள்ளைங்க வரக்கூடாதுமா. நீ வீட்டுக்கு போமா. இல்லைன்னு வெற்றி இப்படி இருக்கும்போது எப்படின்னு? ஐயோ, அவனை நாங்க பாத்துக்கிறோமா. ஊர் கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, நாளைக்கு ஏதாவது பொல்லாப்பாயிர போகுது. நீ வீட்டுக்கு போயிருமா. ஐயோ, நான் சொல்றது கேளுமா. நீ போ, நாங்க பாத்துக்கிறோம். வெற்றி தம்பி, தம்பி, எந்திரா. வெற்றி டேய், எந்திரி வெற்றி தம்பி, வெற்றி எந்திரா. வெற்றி 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 தம்பி, எந்திரி வெற்றி வெற்றி. வெற்றி எந்திரா. வெற்றி ஓ கடவுளே. டேய் தம்பி, ஏய், எந்திரா. வெற்றி. டேய், வெற்றி. வெற்றி டேய், போய் தண்ணி எடுத்துட்டு வாடா. இந்த எடுத்துட்டு வரேண்ணா. வெற்றி, வெற்றி. ஏய், வெற்றி. வெற்றி. ஏய், கொண்டு வாடா. அண்ணா, கொண்டு வா. அண்ணா. வெற்றி. வெற்றி எந்திரி வெற்றி. வெற்றி வெற்றி, வெற்றி எந்திரி. எந்திரிடா. வெற்றி. ஏய் மச்சான், ஏய், மச்சான், எழுந்திருடா, எந்திரி தம்பி. மச்சான். என்னண்ணா ஐயோ. கண்ணை முழிச்சு கூட பார்க்க மாட்டேன்றான். வெற்றி. அண்ணா ஆஸ்பத்திரி கொண்டு போயிடலாண்ணா. இல்ல வேணாயா, இது பசி மயக்கமா தான் இருக்கும். நீ ஓடி போய் அந்த கடையில இளநீ வாங்கிட்டு வா. சரிண்ணா. வெற்றி. அப்பா அப்பா அப்படியே பார்த்து வா. ஓரமா வாங்க. அப்படியே மேல வை. இந்த பக்கம் இறக்கி வைப்பா. மெதுவா. தள்ளி வைப்பா. தள்ளி வை. வைப்பா வைப்பா. ஏய் வெற்றி. ஏய், ஐயோ, டேய் கண்ணை துறடா வெற்றி. டேய், எந்திரா. டீ சட்டியை கொடுத்துட்டு இங்கிட்டு வாங்க. குடியா. ஐயா, இடது கையால எடுத்து அந்த வாய்க்கரிசியை போடுங்க. ஏப்பா, நீதான் எனக்கு கொல்லி போட போறான்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நான் உனக்கு கொல்லி போடுற மாதிரி ஆகி போச்சே பாரா. சத்தம் போட்டு கூட பேச மாட்டியேடா. உனக்கு இப்படி ஒரு முடிவாடா?
இளநீ இந்த பாட்டில் ஊற்றி கொண்டு வந்திருக்கணும். கொடுண்ணே. கொடு, அவன் வாய் துற. மச்சான் ஏய், வெற்றி. எந்திரி மச்சான். வெற்றி. மச்சான் எந்திரா. டேய் ஏய் மச்சான் எந்திரா. எந்திரா. எல்லா சடங்கு முடிஞ்சிருச்சு. குழியில இறக்கலாமா? எல்லாரும் வந்தாச்சா? பெரியவரை இறக்கிடலாம்ல? ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. நாட்ரஸா என்னப்பா வெற்றியும் ஒரு தடவை அவன் முகத்தை பார்த்துக்கட்டுமியா, அவனை கட்டி பிடிச்சி மனசார அழுகட்டுமியா, அவனை ஒதுக்கி வச்ச அந்த பாவம் நமக்கு வேணாமியா. தங்கராசு வெற்றியை வர சொல்லியா. ஐயா வெற்றி வெளியில இல்லைங்கய்யா. இந்நேரம் எவன் கூட சேர்ந்து குடிக்க போனான். மாப்பிள்ள, என் மகனுக்கு ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. அண்ணே ஆ. குழிக்குள்ள இறக்கிடலாம். சரிங்க. ஏய் வெற்றி. அண்ணே அண்ணே மாறேங்கண்ணே. ஐயோ, அவனை கொண்டு போயிட்டாங்கய்யா. நீ மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்ட. மாறா. டேய் டேய் அண்ணே அண்ணே டேய் இருடா. வெற்றி. டேய் டேய் நில்லுடா. இருடா வெற்றி. டேய் வெற்றி. டேய் வெற்றி. நில்றா. பாரா, உன்னை எல்லாரும் மண்ணள்ளி போட்டு மூட போறாங்களா? ஐயோ.
பிள்ளையோட அப்பா இங்கிட்டு வாங்கய்யா. இந்தாங்க இந்த சூடத்தை ஏத்துங்க. மெல்லமா போங்க, மெல்லமா மெல்லமா. அப்படியே போய் தலைமாட்டில் நில்லுங்க. அப்படியே திரும்பி நில்லுங்கய்யா. திரும்பி பார்க்காம போங்க. அப்படியே கூட்டு போயா. அவனை கூட்டுவாங்க ஐயா. அப்படியே கூட்டு போயா. இதுக்காக தான வாரா நான் போய் சேர்ந்து எனக்கு என் பேரை ஈமச்சடங்கெல்லாம் பண்ணுவான்னு நினைச்சேன். இப்ப அவன் போய் சேர்ந்து நான் அவனுக்கு ஈமச்சடங்கெல்லாம் செய்யற மாதிரி ஆச்சு. கடவுள் எங்க கணக்கெல்லாம் மாத்தி வச்சுட்டானே. வயிறு எரியுது. இந்த குடும்பத்துக்கா இப்படி ஆகணும்? மாற ரொம்ப நல்ல பையன்யா. எங்க பார்த்தாலும் என்னச்சியா எப்படி இருக்கீங்கன்னு கேட்காம போக மாட்டாப்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட எனக்கு சுகர் மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போனாயா. நினைச்சாலே தொண்டை அடைக்குதியா. கோயில் கும்பாபிஷேகம் திருவிழா மராமத்துன்னு வந்தா அள்ளி அள்ளி கொடுக்குற குடும்பமாச்சே. அந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனை வரணும்? இதெல்லாம் நினைக்கும் போது உண்மையிலே தெய்வம் இருக்கா இல்லையான்னு தெரியல. மாறா சாமி, ஐயா நடக்க கூடாது நடந்து போச்சு. அதுக்காக அதையே நினைச்சு அழுதுட்டு இருக்க கூடாது. உங்க உடம்ப பாருங்க ஐயா. மேலுக்காலு சோமுலாம பெற போதியா. இனிமே நான் நல்லா இருந்தா என்ன, நல்லா இல்லைன்னா என்ன? ஐயா பெரிய மந்த, நீ இருக்கிறது உண்மைன்னா என் பேரன் செத்து வருஷம் திரும்புறதுக்குள்ள என் உசிரையை எடுத்துக்கையா சாமி. சொல்லுதா, நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லுதா. இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே நடந்தது பெரிய துக்கம்தான். எல்லாருக்குமே ஒரே மாதிரியான சோகம்தான். ஒட்டு மொத்த சோகத்தையும் சேர்த்து வீண் பழியையும் சுமந்துட்டு இருக்கானே, அவனை பத்தி நீங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? ஊர்ல இருக்கிற மத்தவங்க எல்லாம் பழி சொல்லலாம், ஆனா நீங்க அதை நம்பலாமா சொல்லுங்க? கடைசி வரைக்கும் அவர் முகத்தை கூட பார்க்க விடாம பண்ணிட்டீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா?
வெற்றி மாறன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தான்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அவன் கொண்டிருப்பான்னு நீங்களும் நினைக்கிறீங்களா? எல்லாரும் செத்தவரை நினைச்சு அழறீங்க. ஆனா உசுரோட இருக்கும் போது ஒருத்தன் செத்து போனதுக்கு சமமா இருக்கானே, அவனை யாருமே எதுவும் நினைச்சு பார்க்க மாட்டீங்களா? நீங்களே இப்படி எல்லாம் பண்ணலாமா? வெற்றி எங்கம்மா இருக்கா? எங்க அண்ணன் முகத்தை கூட பார்க்க முடியாம பண்ணிட்டாங்கன்னு ஒரே ஒரு வாட்டி கிட்ட போய் அவனை கட்டி பிடிச்சு அவன் முகத்தை பார்த்து அழுகணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு வழி இல்லாம பண்ணிவிட்டாங்களே என்ன.